BSNLோட 3Gலேருந்து எப்படி நான் வந்து 4Gக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிறது ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து BSNLோட செல்ஃப் கேர் ஆப்பில் ஸ்விட்ச் டு 4G டுடே அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணலாம். இல்லை ஸ்விட்ச் டு 4G அப்படிங்கிற இந்த வகையான மேனுவல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணலாம். ரெண்டுமே ஒன்று தான். கிளிக் பண்ணுறீங்க, அங்கே வந்து உங்கள் நம்பர் ஷோ ஆகும், உங்கள் நேமு, இதர டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு உங்களோட பின்கோடு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு 4G இன்கேஸ் எனேபிள் ஆகாமல் உங்கள் சிம்லே டிஃபால்ட்டாக 3G தான் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக அதை வந்து 4Gக்கு மாற்றிடுவாங்க. நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட கரண்ட் லொக்கேஷன், அதாவது இப்போ வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் வீட்டில் இருந்தால் வந்து மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த இடங்களில் உங்களோட லொக்கேஷனை சரியாக நீங்கள் கொடுத்தாலே போதும், அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் இந்த GPRS செட்டிங்லாம் வந்து எனேபிள் பண்ணாமல் ஆப்ஷன்லாம் அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கஸ்டமர் கேரில் ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே நீங்கள் பதிவு பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். அங்கேயே பார்த்தீங்கன்னா BSNLக்கான கஸ்டமர் கேருக்கான நம்பர் இருக்கும். இதை கால் பண்ணி நான் இருக்கிற ஏரியாவில் 4G இருக்கா, என்னோட சிம் வந்து 4Gக்கு எலிஜிபிளா அப்படின்னு ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது இன்னும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவங்க கேட்குறது என்ன, உங்கள் லொக்கேஷன் என்னன்னு கேட்பாங்க, எந்த இடத்துல நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க கேட்பாங்க, அதே மாதிரி உங்களோட மொபைல் கெப்பாசிட்டி என்னன்னு கேட்பாங்க. இதெல்லாமே ஆன்சர் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு 4G ஆக்டிவேட் ஆகலைன்னா டேரெக்டாகவே ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. இதை நீங்கள் கம்ப்ளைண்ட்டாகவும் பதிவு பண்ணலாம். இன்கேஸ் நம்ம எல்லாமே பண்ணியும் வந்து 4G ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா அதை கம்ப்ளைண்ட்டாகவும் பதிவு பண்ணலாம். அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ் கொஷின்லையும் பார்த்தீங்கன்னா இதுக்கான தனியான ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. 3G வரைக்கும் தான் அங்கே வந்து லோடட் ஆகிருக்கு, ஆனால் அது 4Gக்கும் பொருந்தும். அந்த கொஷினுக்கான ஆன்சர்லேயே வந்து உங்களுக்கான எல்லா விதமான ஆப்ஷனும் வந்து கிடைச்சிடும். ஸோ இது மூலிமா ஈஸியாக BSNLோட 3Gலேருந்து 2Gலேருந்து நீங்கள் டேரெக்டாக வந்து 4Gக்கு வந்து கன்வெர்ட் ஆகிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இப்போ 4G வந்து ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கே கிடைச்சிருச்சு, உங்களுக்கும் தாராளமாக கிடைக்கும். ஒரு நல்ல மாற்றம் இனிதான் நடக்கட்டும். வேறு ஏதாவது கொஷின் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போம்.